கடவுள் புண்ணியத்தை வேலை நடக்கூடாது, வேண்டிக்கணும். எனக்கே பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முக்கடல் பொங்கும் பொழுது அதில் ஒரு சின்ன ஒரு குறிப்புன்னா, நம்ம வரைபடத்தில், உலக வரைபடத்தில் இந்தியாவுக்கு கீழே உள்ள பாகம் தான், ஒரு பாகம்தான் இலங்கை. ஒரு காலத்தில் இலங்கை இந்தியாவில் சேர்ந்த பூமி தான் அது. அப்போ ஏதோ ஒரு பேரழிவெல்லாம் வந்து பிரிவு, கடலெல்லாம் பொங்கி பிரிஞ்சது தான் இலங்கை. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த 24லேருந்து 25க்குள் நிச்சயமாக ஒரு கடல் சீற்றம், இதில் ஒரு பாகமாவது இலங்கையில் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறாங்க. அவர் சொன்னது ராவண பூமி கடலில் மூழ்கும் அவர் சொல்லியிருக்கிறது. மூழ்குனா மொத்தமாக மூழ்குன்னு சொல்ல, அந்த மாதிரி நம்ம சென்னையில் மழைக்கே வந்து பாதி மூழ்கிட்டு தான் கிடக்குது. அப்போ கடலே பொங்குச்சுன்னா, உங்களுக்கு 6 குளம் ஏறி தண்ணி போயே நம்ம தாங்க முடியல, கடலே பொங்குச்சுன்னா, ஸோ அது வந்து அந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் ஏடுகளில் படித்தது. சில பேர் கேட்டாங்க அது எந்த ஏடுன்னா, அந்த அளவுக்குலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு சித்தர் வந்து எனக்கு பல சித்தர் ஏடுகளில் படித்து காமிச்ச விஷயம். அப்போ அவர் படிக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, இதை ஏன் நான் உனக்கு படித்து காமிக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு காலத்தில் நீ சொல்ல வேண்டி வரும்னு அன்னைக்கு சொல்கிறார். நான் சொல்கிறது 74ல், வருஷம் 50 ஆகி போச்சு. அப்போது அது ஒரு அவரே தீர்க்கதரிசி மாதிரி வந்து நீ சொல்லுன்னு சொல்கிறதுனால நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் கொடுத்தேன். அது என்னடான்னா நம்மளை வந்து சித்தராக்கிட்டாங்க.